ஓம் சாந்தி. 27/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது இந்த எல்லையற்ற பழைய உலகம் விநாசமாக போகிறது. புது உலகம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் புது உலகம் செல்வதற்கு தூய்மை ஆகுங்கள். கேள்வி: பரமாத்மாவை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு அதிசயமான விஷயத்தை அறிந்திருக்கிறீர்கள்? அது மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதாவது மனிதர்களின் புத்திக்கு எட்டாத விஷயமாக இருக்கிறது. பதில்: ஆத்மா எப்படி ஒளி புள்ளியாக இருக்கிறதோ அதே போன்று பரமாத்மாவும் மிக சூக்ஷ்மமாக ஒளி புள்ளியாக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த விஷயம் மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. சில குழந்தைகள் கூட இதில் குழப்பமடைந்து விடுகிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, குழப்பம் அடையாதீர்கள். ஒருவேளை சிறிய ரூபம் நினைவில் இருப்பதில்லை என்றால் பெரிய ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். முரளியின் பாடல்: இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆகையால் குழந்தைகள் ஆத்மா அபிமானியாக அமர வேண்டும். இதுபோல் வேறு எந்த இடத்திலும் புரிய வைப்பதில்லை. இதை ஒரே ஒரு தந்தைதான் புரிய வைக்கிறார். வேறு யாருக்கும் சொல்வதற்கு வரவே வராது. இந்த யுக்தியை யாரும் சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட நான் ஆத்மா என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாதான் ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறது. ஆத்மாதான் இப்போது தூய்மையற்றதாக ஆகியிருக்கிறது. பிறகு தூய்மை ஆகிவிடும். ஆத்மாவில்தான் ஞான தாரணை ஆகிறது. தந்தை நிராகாரராக ஞான கடலாக இருக்கிறார் என்றால் அவசியம் வந்து ஞானம் சொல்வார் அல்லவா? பதித பாவனர் என்றால் அவசியம் வந்து தூய்மையாக்குவார் தானே? நான் உங்களுடைய தந்தை சுப்ரீமாக இருக்கிறேன். நாலெட்ஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவராக இருக்கிறேன். எனக்கென்று ஷரீரம் கிடையாது. இந்த அனைத்து ஞானத்தையும் உங்களுடைய ஆத்மா தாரணை செய்கிறது. ஆகையால் நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். மற்ற அனைத்து மனிதர்களும் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். இப்போது முழு உலகமும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் எழுச்சி அடைய வைக்க தந்தை வருகிறார். வீழ்ச்சி என்றால் அழிவு, எழுச்சி என்றால் ஸ்தாபனை, அதாவது ஸ்தாபனை மற்றும் விநாசம். எதை ஸ்தாபனை செய்கிறார்? புது உலகத்தை, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். மேலும் பழைய உலகத்தை, நரகத்தை விநாசம் செய்ய வைக்கிறார். இந்த பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார். இது எல்லையற்ற விநாசம் மற்றும் எல்லையற்ற ஸ்தாபனை ஆகும். இந்த விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மனிதர்களின் புத்திக்கு ஒரேயடியாக காட்ரேஜ் பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. இதற்குதான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது 84 பிறவிகளுக்கான நாடகம் முடிவடைகிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் தூய்மையற்றவர்கள் யாரும் திரும்பி செல்ல முடியாது. நாடகம் முடிவடைவதினால் இப்போது அனைவரும் இங்கு வந்துவிட்டார்கள். மேடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
உலகத்துல கூட அந்த காலத்துல மேடை நாடகங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த கடைசி சீன் முடிஞ்ச உடனே எல்லா ஆக்டர்ஸும் மேடைக்கு வருவாங்க. மங்களம் பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இப்போ பரந்தாமத்துல இருந்து எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. மேடையில நிக்கிறாங்க. ஏன்னா இந்த நாடகம் முடிய போகுது. கடைசி சீன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாபா கிருஷ்ணர் கடலில் அரச இலையின் மீது வந்ததாக காட்டியிருக்கிறார்கள். இது சரியான விஷயமாகும். இது மட்டும் சரியா இருக்கு அப்படின்றார். புது உலகத்தில் முதலில் கிருஷ்ணர் தான் வருவார். கடலில் அல்ல, கர்ப்ப மாளிகையில் வருவார். கால் கட்டை விரலை சூப்பிக்கொண்டே மிக ஓய்வாக கர்ப்ப மாளிகையில் இருப்பார். சத்யுகத்தில் அனைத்து குழந்தைகளும் கர்ப்ப மாளிகையில் இருப்பார்கள். அந்த தூய்மையான பிறவி அப்படின்றதுனால கடல்ல காட்டிருக்காங்க. நீங்கள் அரை கல்பத்திற்கு ஜெயில் பேர்ட்ஸ், அதாவது சிறை பறவைகளாக ஆகிவிடுகிறீர்கள். பொதுவாக திருடர்களை தான் ஜெயில் பேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது வெளியில் வருவார்கள், பிறகு மீண்டும் சிறைக்கு செல்வார்கள். அதுபோல்தான் இந்த கலியுகத்துல மனிதர்கள் கர்ப்பத்திலிருந்து வருவாங்க, மறுபடியும் பாவங்கள் செய்வாங்க, மறுபடியும் பிறவி எடுப்பாங்க. இது போல ஜெயில் பேர்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்றார். அங்கு கர்ப்ப சிறையும் இருக்காது, இந்த சிறையும் இருக்காது. இது இந்த மரண உலகத்தின் கடைசி பிறவி. இதில் தூய்மையாக வேண்டும். விகாரங்களை வெல்வதினால் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதை நன்றாக புரிய வைக்க வேண்டும். கடைசியில் ஐயோ ஐயோ என்ற கதறல் ஏற்படும். மிகவும் கோரமான மரணங்கள் நிகழும். கேட்கவே கேட்காதீர்கள். இது மிகவும் அழுக்கான உலகம், முட்கள் நிறைந்த காடு. சத்யுகத்திற்கு மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகள் உயிரோட்டமான மலர்கள் அல்லவா? எனவே உயர்ந்த பதவி அடையும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எனவே உயர்ந்த பதவி அடையும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். முக்கியமானது நினைவின் விஷயமாகும். இப்போது தந்தை வந்து யதார்த்தமான விஷயங்களை புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள். இது கலப்படமற்ற நினைவு, அதுவும் அர்த்தத்துடன் கூடியதாக இருக்கிறது. அதாவது சிவ்பாபா புள்ளியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தன்னையும் ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையையும் புள்ளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பிறகு தந்தை மற்றும் தன்னுடைய வீட்டை நினைவு செய்ய வேண்டும். சரி, புள்ளி சிறியதாக இருக்கிறது என்று தோன்றினால் வீடு பெரியதுதானே? வீட்டை நினைவு செய்யுங்கள். பாபாவும் அங்குதானே இருக்கிறார். அதாவது அந்த சிறிய புள்ளி ரூபத்துல உங்களால பாபாவை நினைக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னா மகா ஜோதியா நினைங்க. பரந்தாம எவ்வளோ பெரிய அகண்ட ஜோதிர் தத்துவம், அதுல ஒரு புள்ளி பாபா. அப்ப ஈஸியா இருக்கும். கடைசியில் உங்களுக்கு இன்னார் இந்த நிலை அடைவார், இன்னார் இவ்வாறு ஆகுவார் என்று நிறைய காட்சி கிடைக்கும். இவங்க ராஜா ஆகுவாங்க, இவங்க பிரஜை ஆகுவாங்க, இவங்க வேலைக்காரராக ஆகுவாங்க, அதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்றார். அந்த காட்சிகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இப்படி செய்து விட்டேனே, ஸ்ரீமத் படி ஏன் நடக்கவில்லை என்று பச்சாத்தாபம் அடைய வேண்டி இருக்கும். அதாவது வருத்தப்பட வேண்டி இருக்கும். அதற்கு பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார்.
மனிதர்கள் யாரையாவது கொலை செய்துவிட்டு பிறகு பச்சாத்தாபம் படுகிறார்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? கொலை நடந்து விட்டது. பிறகு என்ன செய்ய முடியும்? ஆகையால்தான் தவறுகள் செய்யாதீர்கள், சுயமுயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், 84 பிறவிகளின் நாடகம் இப்போது முடிவடைகிறது. திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஆத்ம அபிமானியாகி தூய்மையாக வேண்டும். தேக அபிமானத்தை நீக்கிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அர்த்தத்துடன் தன்னை ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொண்டு புள்ளியாகிய தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும். மகாவீராகி தன்னுடைய நிலையை ஆடாதாக அசையாததாக ஆக்க வேண்டும். வரதானம், வீணானவற்றின் லீக்கேஜை, அதாவது கசிவை முடித்துவிட்டு சக்திசாலியாக ஆகக்கூடிய குறைந்த செலவில் நிறைந்த பலன் அடைபவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் பாப்தாதாவிடமிருந்து என்னென்ன கிடைத்திருக்கிறதோ அந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் வீணாக போவதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்போது நீங்கள் குறைந்த செலவில் நிறைந்த பலன் அடைபவராக ஆகிவிடுவீர்கள். வீணானவற்றிலிருந்து தன்னை காத்து கொள்வது என்றால் சக்திசாலியாக ஆகுவதாகும். எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு வீண் போவது என்பது சாத்தியம் இல்லை. ஒருவேளை வீணானவற்றின் கசிவு இருக்கிறது என்றால் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் சக்திசாலியாக ஆக முடியாது. அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குன்னு அதை ஃபில் பண்ணுறீங்க. ஆனால் எங்கேயோ பைப் உடஞ்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு பாத்ரூமில் குழா ஓப்பன் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியாது. அப்போ ஃபில் பண்ண தண்ணியெல்லாம் என்ன ஆகிட்டுருக்கோம்? லீக்கேஜ் போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் ஏற்றுனீங்க தண்ணியை, ஆனால் அதெல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. அதே போல் அமிர்த் வேளை எழுந்து யோகா பண்ணுறீங்க, முரளி கேட்குறீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறீங்க, உங்களை நிரப்பிக்கிறீங்க. ஆனால் ஃபுல் டே வீண் பேச்சு, வீண் விஷயங்கள், வீண் எண்ணங்கள் இது இருந்ததுன்னா அதுதான் லீக்கேஜ். அப்போ நீங்கள் ஃபில் பண்ண அந்த சக்தி எல்லாம் என்ன ஆகிட்டுருக்கோம்? வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் சக்திசாலியாக ஆக முடியாது அப்படின்றார். ஆகையால் முதல்ல அந்த லீக்கேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை அடைக்கணும். அந்த கசிவை கண்டறிந்து முடித்து விடுங்கள். அப்போது வீண் விஷயங்களிலிருந்து விடுபட்டு சக்திசாலியாக ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்: குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே முழுமையாக தூய்மையாக இருப்பது இதுதான் யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்களின் சவாலாகும். அதாவது உலகத்தில் கூட நிறைய பக்தி செய்கிறாங்க, விரதங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, தூய்மையாகவும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே முழுமையாக தூய்மையாகிறது இதுதான் ஞானி மற்றும் யோகி ஆத்மாக்களின் சவால் அப்படின்றார். அப்படின்னா நம்ம செய்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டினீங்கன்னா நீங்கள் ஞானி ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்கள் அப்படின்றார். அதற்கான சக்தியும் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகையால் அப்படி வாழ்ந்து பாபாவை வெளிப்படுத்தணும். அவ்யக்த சமிகை: பரமாத்மா ஞானத்தின் புதுமையே தூய்மைதான். நீங்கள் மிகவும் பெருமையோடு நெருப்பும் பஞ்சும் ஒன்றாக இருந்தாலும் நெருப்பு பற்றி கொள்ள முடியாது என்று சொல்கிறீர்கள் தானே?
தூய்மை இல்லாமல் உங்களால் யோகி ஆத்மாவாகவோ ஞானி ஆத்மாவாகவோ ஆகவே முடியாது என்று நீங்கள் உங்களுடைய உரைகளிலும் சொல்கிறீர்கள். எனவே அந்த சவாலை இப்போது நடைமுறை ரூபத்திற்கு கொண்டு வாருங்கள். ஓம் சாந்தி. எப்போதோ தொலைந்த என்னை எப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. இறைவா, உன்னோடே வரவா. நிஜமாக உன்னில் நான் சாய்ந்து கொள்வேன். நினைவோடுதானே பரந்தாமம் செல்வேன். எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. இறைவா, உன்னோடே வரவா. அன்போடு என்னை வந்து நீ தேடும் பொழுதில் தவறாமல் இருப்பேனே. அதிகாலை நினைவில், அதிகாலை நினைவில் என் அன்பு நீயே, தலைகோதும் தந்தையே, என்றைக்குமான ஆதாரம் நீயே. என் அன்பு நீயே, தலைகோதும் தந்தையே, என்றைக்குமான ஆதாரம் நீயே. எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. புகை மூடும் எண்ணங்கள் எண்ணிக்கையில்லை. புரியாத புதிராகும் மன்னிப்பின் எல்லை. புகை மூடும் எண்ணங்கள் எண்ணிக்கையில்லை. புரியாத புதிராகும் மன்னிப்பின் எல்லை. சிவனோடு நினைவோடு நீ செல்லும் வழியில் சிறுமுள்ளும் மலராகும் நம்பிக்கை ஒளியில். சிவனோடு நினைவோடு நீ செல்லும் வழியில் சிறுமுள்ளும் மலராகும் நம்பிக்கை ஒளியில். எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. நிஜமாக உன்னில் நான் சாய்ந்து கொள்வேன். நினைவோடுதானே பரந்தாமம் செல்வேன். நினைவோடுதானே பரந்தாமம் செல்வேன்.